பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். வருகிற மே மாதம் 4ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடக்க இருக்கின்ற தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை நமது புதுக்கோட்டையில் நடக்க இருக்கின்றது. மொத்தம் 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான், மாணவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்படுவோம். ஆகையினால சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக அந்த அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 15 சீட்ஸ் ஒன்லி அவைலபிள். ஸோ சேர விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய வரங்களையும் கிருபைகளையும் தேவ சத்தத்தை கேட்கவும் ஆவிலே பலன் கொண்டு வளரவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விரும்பினால் சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து கால செய்திகளை கேட்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் வீடுகளுக்குள் அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். God bless you. God bless you all in Christ. Amen. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்றைக்கு 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஆவியானவர் நம்மளோடு ஒவ்வொரு வசனமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகதியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. கர்த்தர் ஞானமுள்ள தேவன், கர்த்தர் ஞானமுள்ள தேவன். எதை சம்பாதிக்கிறாயோ ஞானத்தை சம்பாதியுங்கள். ஞானம் இல்லாவிட்டால் குடும்பம் நடத்த முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, தொழில் செய்ய முடியாது. ஞானம் இல்லாவிட்டால் பிள்ளைகளை வளர்க்க முடியாது, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. பிள்ளைகளே, படிக்கிறதற்கு ஞானம் தேவை, நண்பர்களோடு பழகிறதற்கு ஞானம் தேவை. யாரோடு சேர வேண்டும், யாரோடு சேரக்கூடாது, யாரோடு பழக வேண்டும், யாரோடு பழகக்கூடாது, யாரிடத்தில் என்ன வார்த்தை பேச வேண்டும், யாரிடத்தில் எந்த வார்த்தை பேசக்கூடாது என்பதற்கு ஒரு ஞானம் தேவை. பரிசுத்தமுள்ள ஒரு ஞானம் நமக்கு தேவை. யோபுக்குள் இருந்தது ஒரு பரிசுத்தமுள்ள ஞானம். சாலமோனுக்கு ஞானம் இருந்தது. அந்த ஞானம் பரிசுத்தத்தை விட்டு விலகி போக செய்தது. உங்கள் ஞானம் பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிறதா? உங்கள் ஞானம் மதிகேட்டாய் பாவத்துக்கு நேராய் நடத்துகிறதா? சிலருடைய ஞானம் எல்லாம் புத்தி கெட்டு மதியினமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவன் தந்த ஞானத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார், ஆனால் மனமேட்டிமை வந்து விடக்கூடாது. மனமேட்டியமையான பேச்சு நமக்கு வந்து விடக்கூடாது. தேவன் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுக்கிறார். அகந்தியான பேச்சு நம் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். மேட்டிமையான பேச்சு, அகந்தியான பேச்சு வேண்டாம். அவர் ஞானமுள்ள தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதித்து விட்டு நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை தேவ நாமத்தின் மகிமைக்காய் பயன்படுத்துகிறோமா? இல்லை என்றால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நம்மளுடைய சுயத்துக்காக, மாம்சத்துக்காக, நம்முடைய காரியத்துக்காக, சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறோமா? ஒவ்வொரு காசும் கர்த்தர் கொடுக்கிறது, அதை கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார். அவனுடைய சமூகத்தில் என்று சொல்கிறேன், யாரிடத்திலும் நாம் அநியாயமாய் வாங்கினதும் இல்லை, யாரிடத்திலும் அநியாயமாய் காரியத்தை கேட்டதும் இல்லை. தேவனுக்கு சித்தமானது மட்டும் நம் கைக்கு வந்தால் போதும் என்று நினைப்பது, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, உன் கையிலிருந்து வராது எதுவும் என் கைக்கு வேண்டாம், எனக்கு ஞானத்தை தாரும். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிங்கள். ஞானமுள்ள ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அக்கா, நீ உங்கள் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள ஸ்திரியா உங்களை வைக்கிறார். அக்கா, அண்ணா, ஞானத்தை கேளுங்கள். அண்ணா, இவ்வளவு லட்சங்களை சம்பாதித்தும் கையிலே காசு தங்காமல் வெறுமையா நின்று கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கடனை அடைத்துக் கொண்டு வட்டி கட்டி கொண்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிற வாழ்விலே என் தேவன் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஞானத்தை சம்பாதிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஞானமே வா, ஞானமே வா என்று சத்தமிட்டு கூப்பிடுகிற ஒரு வாரம் நமக்கு உண்டாகட்டும். எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு ஞானத்தை தாரும். என் வாழ்விலே எனக்கு ஞானம் இல்லாமல் இருக்கிற, ஞானம் இல்லாததனால் ஆங்காங்கே மதிகேடாய் நடந்து மதிகேடாய் பேசி வெட்கப்பட்டு தலகுனிந்து கொண்டிருக்கிறேன். இது நிமித்தம் தேவநாமம் தூஷிக்கப்படுமானால் எனக்கு ஒரு ஞானத்தை தாரும் என்று கேளுங்கள். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. ஒரு ஞானத்தின் ஆவி ஊற்றுகிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். After all, Noah is an ordinary man. He was not a carpenter, he was not a marine engineer, but the Lord has released the spirit of wisdom. தேவனுடைய பேழை கட்டினான், Ark of God ஐ கட்டினான். ஞானத்தை சம்பாதிகள். பெசலியல் as an ordinary man, ஆனால் அவன் மேல கர்த்தர், the Lord has released the spirit of knowledge, spirit of wisdom. He built the ark of tabernacle. இன்றைக்கு உங்க மேல ஒரு ஞானத்தை ஊற்றுவாராக. May the Lord will release the spirit of wisdom and spirit of knowledge. உங்களை கொண்டு மகத்துவமான காரியத்தை செய்வாராக. The Lord will do the mighty and marvelous things through you, my brother and sister.
ஏசப்பா எனக்கு ஞானத்தை தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் இப்படி எல்லாம் பேசுகிறதற்கு எனக்கு ஞானமே கிடையாது. பயப்படுவேன். மைக்குக்கு முன்பதாக நின்றால் நடுங்குவேன், பயப்படுவேன். எனக்கு பேச தெரியாது, அப்படியே பாதியிலே நின்றுவிடும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஞானத்துல தான் பேசுகிறேன். ஞானத்தில் ஒண்ணுமே இல்லை. ஆங்கிலம் பேச தெரியாது, கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். தமிழ் பேச தெரியாது, கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தால் என்னை நிரப்பும் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு அந்த ஞானம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், ஜெயத்தை கொடுக்கும். அந்த ஞானம் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். அந்த ஞானம் உங்களை உயர்த்தும். வெட்கப்பட்டு போக விடவே விடாது. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது, வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது, சுகம் உண்டாகிறது. சரீரத்தை குறித்த ஒரு ஞானம் நமக்கு தேவை. சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆலயம். Take this prophetic word. பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Receive it in Jesus' name. Amen. Amen. God bless you. Have a blessed day.